to spend a limited time for yoga. It's a decision for you to make. A poor can make a decision, a rich can make a decision. A person who is depressed can make a decision, a person who is happy can make a decision. A student can make a decision, an adult can make a decision. A businessman can make a decision, a worker can make a decision. We can make a decision to spend at least half an hour a day doing yoga. I don't understand why we are not doing that. அப்படியே நீங்க யோகா செய்யலனா ஸ்ரீ ஸ்ரீ பரமன்சா வந்து அவர் புக் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி அந்த புக்கில் வந்து அவர் ரொம்ப பிஸி ஆயிடுவார். பிஸி ஆகிட்டு வந்து அவர் மெடிடேஷன் செய்யும் போத ஈஸ்வராட்ட என்ன சொல்லுவார்னா, பகவான் ப்ளீஸ் forgive me, I was so busy doing the satsang job. அதுக்கு ஒண்டி தான் வந்து கீதையில் இல்லை, ஆனால் அந்த மாதிரி ஒரு பெரிய மகான் வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கிறாரு. அவரோட நேரத்தை இறைவனுக்கு செலுத்தாமல் இருந்த காரணம் வந்து அந்த சத்சங்குகளில் கோயில் கட்டுறதோ இல்லை ஆசிரமம் கட்டுறதுக்கோ இல்லை அந்த மக்களுங்களுக்கு உதவி செய்கிறனால அவரை வந்து கொஞ்சம் லேட்டாக கொண்டுருப்பாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த டைலாக்ல வரும்போது அவர் சொல்லுவார், இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு நான் நேரம் செலுத்தலை இடல, காரணம் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் உங்களோட வேலைக்கு. அது தெளிவாக இருக்கும். அதை தவிர்த்து அப்படிப்பட்ட மகானே வந்து கடவுளோட வேலைக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடவுளோட மெயின் ஆக்டிவிட்டியை செய்யாதனால மன்னிப்பு கேட்குறாருன்னா, நம்ம அவரை ஒரு உதாரணமாக வச்சுக்கிட்டு வாழ்றோம். நம்மளுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் வந்து கடவுள்கிட்ட கொடுக்க முடியாது. ஒரு உதாரணம் வந்து நேற்று வந்து 7 பேர்கிட்ட நான் பேசுறேன். மணி 10 ஆச்சு, வீட்டுக்கு வர இன்னும் 2 பேர் நிற்கிறாங்க. ஆக்சுவலி நேற்று வந்து அமாவாசை, அதனால என்னோட தவ நாள். அந்த தவத்தை நான் 12 மணிக்குள்ளுக்கு உட்காரணும். அதுக்குள்ளுக்கு நான் வந்து கொஞ்ச நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும். வந்து பார்க்குறேன் இன்னும் 2 பேர் நிற்கிறாங்க. அவங்களுக்கு மாலையை கட்டி போடணும். இன்னொருத்தவங்களுக்கு நான் பூஜையில் ஈடுபடணும். நான் என்ன செய்யணும்? பேசாம அந்த வேலையை முடித்தேன். அவருக்கு மாலையை கட்டி கொடுத்து உத்தராட்சி பட்டை எல்லாம் செஞ்சு கொடுத்து மாலை மாட்டி அம்மா கிட்ட நான் போய் சொன்னேன், உன் பிள்ளை வந்திருக்கு அமாவாசை அன்னைக்கு மாலை கேட்குது, அதனால அந்த மாலையை நான் அதுக்கு செலுத்தினேன்னு நான் சொன்னேன். நான் ஒன்றைய நினைச்சு இன்னைக்கு நான் 108 வாட்டி ஜபம் டைம் ஓடிடுச்சு. 12 மணிக்கு நான் செய்யணும், லேட் ஆயிடுச்சு. நேருக்கு நான் பால் ஊற்றணும், அந்த பூஜையும் எனக்கு செய்ய முடியல. தாயே என்னை மன்னிச்சிரு, காரணம் வந்து உன் பிள்ளைக்காக அந்த டைமை நான் கொடுத்துட்டேன். இந்த காரணத்தை தவிர்த்து இதே கொடுக்கக்கூடாது. ஆனால் இதை தவிர்த்து நீங்கள் வேற எந்த காரணமும் எமர்ஜென்சிக்கு தவிர வேற எந்த காரணமும் இறைவன்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் துயரம் போகாது. இதான் நிவர்த்தி. நான் உங்களுக்கு ஆன்சரை கொடுத்துட்டேன். ஏன்னு சொன்னால், அப்பேற்பட்ட கடவுள் பகவான் பூமிக்கு வந்து மக்களங்களோட வாழ்ந்து அவரை மதிக்கல. ஒரு அற்புதமான மரியாதை கொடுக்காதது யாருன்னா, அவர் வந்து பாசமா எப்போதும் பசுங்களை வந்து அணைச்சி இருப்பார். அந்த பசுங்களை சில பேர் வந்து சாப்பிட்றாங்க. இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு உள்ள விஷயம் இல்லை, மரியாதை இல்லாத விஷயம். அதே மாதிரி பகவத்கீதைய மரியாதையான ஒரு பொருளா பார்த்து
பகவான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மரியாதை கொடுத்து நம்ம தப்புங்களெல்லாம் நம்ம சரிப்படுத்தி நம்ம ஆண்டவனுக்கு மரியாதை கொடுக்கலனா துயரம் போக. அவ்வளவுதான், வேற வார்த்தை இல்லை. ஒரு உதாரணம் சொன்னது இந்த மாடு. அசிங்கத்துக்காக நம்ம சாப்பிடாம இருக்கு, அதுக்கு ஒரு மரியாதை. தாய் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடாம இருக்கோம். அந்த தாயை அணைச்சது கிருஷ்ணர். தாய் ஸ்தானம் கொடுத்தா இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல அத்தனை பிள்ளைங்க வளருதுன்னா எல்லாம் தாய்ப்பால் குடிச்சா கொஞ்ச நாளைக்கு தான் தாய்ப்பால், அது முடிஞ்சு பசுப்பாலை குடிச்சு தான் எல்லாம் வளர்ந்துருக்கணும். இன்னைக்கு ஹையஸ்ட் புரோட்டீன் சப்ளையே ஃபிஷ் கிடையாது, மீட் கிடையாது, மில்க் தான். அது பெரிய வாழ்க்கையில நம்மளுக்கும் அந்த பாலுக்கும் சம்பந்தம். அந்த பாலை நம்ம குடிச்சிட்டு நம்ம மரியாதை கொடுக்கணும். அதே போலதான் நம்மளோட கடவுள் கிருஷ்ணர், கருப்பு. ஞாபகம் வச்சுக்க. சேனாதிபதியின் அகம் ஸ்கண்டன்னா நான் முருகன் வேற சொல்லியிருக்கிறார். முருகன் தமிழுக்கு தலைவர். அப்போ இந்த நம்மளோட கடவுள் சொன்ன வார்த்தைகளை நம்ம தான் மனசுல பதிய வச்சு அதை அப்படியே நம்ம தான் அதை ஃபாலோ பண்ணணும். இந்த டெக்ஸ்ட இந்த விளக்கம் இல்லாம நீங்க படிச்சீங்கன்னா one should engage oneself the practice of yoga without with determination and faith and not deviate from the path. அது என்ன புரியுது? அது ஒன்றும் புரியுது ஒன்றும் இல்லை. கரெக்ட். நம்ம கடவுளை நம்மளோட ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு. இதான் நம்மளோட ஆன்மீகம். பகவான் கொடுத்தது பகவத்கீதை. இதுக்கு ஒரு மரியாதை, பகவானுக்கு ஒரு மரியாதை. பகவான் யார் யாருக்கு மரியாதை கொடுத்தாரோ அத்தனை பேருக்கும் நம்ம மரியாதை கொடுத்துதான் ஆகணும். பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்துருக்கிறார், கூட்டாளிங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்துருக்கிறார். கூட்டாளிங்கன்னா எப்படி இருக்கணும்னு வேற கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி பல ஏரியாவில் வரும்போத சாப்டர் 6 டெக்ஸ்ட் 24 பகவான் என்ன சொன்னார்னா, யோகால ஈடுபாடு வச்சுக்குங்க. இப்போ நீங்க முடிவு பண்ணுங்க, நீங்க செய்ய போறீங்களா இல்லையான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. ஸோ இட்ஸ் a decision. It's not a discipline, it's a decision. Do you have value? Do you have respect for our God? Do you want to learn it from other people? Just think. Or should we ourselves do what we should do? Decide whether do you respect what Bhagavan said for us, the way of happiness, the way to Vaikundam, the way to Brahma Jyoti. He has taught us everything, every science about the divine. Do you have the gratitude? Where is your humility? Where is your love? Where is your listening capacity? Are you listening to Bhagavan? Are you following the right path? You are not. Make a decision. If you want, நம்மளோட துயரங்கள் எல்லாம் வாழ்க்கையில போகணும்னா முதல்ல